எவ்ரிவன் குயிக் டிப் ஃப்ரம் டாக்டர் சென்னம் டென்டல் கிளினிக். ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு 4 to 6 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க வந்து ஃப்ரண்ட் டீத்தில் வந்து நிறைய கேவிட்டியோட நிறைய பிளாக் ஸ்பாட்டோட எங்களை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆக்சுவல் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறச்ச வந்து ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிக்கிறது, அதுதான் மெயின் ரீசன். அது எதனாலனா, நீங்கள் வந்து ஓவர் நைட்டோ இல்லை 1 or 2 hour ஃபீடிங் பாட்டிலில் வச்சு குழந்தைங்க வந்து பால் குடிக்கிறப்பையோ இல்லை சக் பண்ணுறப்பையோ என்ன ஆகும்னா, பாலில் இருக்க சுகர் கண்டென்ட் வந்து நம்ம பல்லு மேலே அப்படியே படிஞ்சிடுங்க. ஸோ இது வந்து ஓவர் நைட் பல்லு மேலே இருக்கிறதுனால லேட்டர் ஆன் பீரியடில் நாட்கள் போக 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 இதுவே சொத்தையாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது இம்மீடியட்டாக வந்து சொத்தை கிடையாது. இது வந்து அவங்களுக்கு ஒரு வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் பழக்கம் இருக்குன்னா இதோட ஆரம்பம் அங்கேயே நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது மட்டுமே ரீசன் கேட்டால் இது மட்டுமே ரீசனுமே கிடையாதுங்க. யூஸ்வலாக பசங்களுக்கு வந்து ஓவரால் ஸ்நாக்ஸு, சுகர் கண்டென்ட் இருக்க ஸ்நாக்ஸு அந்த மாதிரி சாப்பிட்ற குழந்தைங்களுக்குமே வந்து இது வந்து ரிப்பீட்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணுற போல தான் இருக்கும். இது எப்படிலாம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிளுங்க. ஜஸ்ட் வந்து சுகர் கண்டென்ட் இருக்க ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து குழந்தைங்க அடம் பண்ண தான் செய்வாங்க, நம்ம வந்து அது மீறி கொடுக்க தான். பட் அதோட கண்டென்ட்டோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மார்னிங் டைம் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் ஹெல்த்தியர் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுங்கள். சப்போஸ் முடியலை, அவங்க சுகர் கண்டென்ட் ஸ்நாக்ஸ் அதான் சாப்பிட்றாங்க கேட்குறாங்கன்றப்ப அதோட கண்டென்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு சேம் லைக் தட் சாப்பிட்டு முடிச்சோடனே வாய் கொப்பளிக்க வச்சுருங்க. அது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில் கொடுக்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா, ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்புலேயோ குழந்தைங்களுக்கு குடிக்க வச்சு பழக்கப்படுத்தலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஃபீடிங் பாட்டில் கேரிஸ்ட்டு சொல்கிறவோட ப்ராப்ளமோட இன்டென்சிட்டி மேக்ஸிமம் ஒரு 50% குறைஞ்சிடும். அலாங் வித் தட் வந்து ப்ரஷிங் வந்து 2 times a day வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களாம் ப்ரஷ் பண்ண தெரியாது. ஸோ வந்து எப்போ வந்து குழந்தைங்க அவங்களே ப்ரஷ் பண்ணுறது கேப்பபிள்னு கேட்டிங்களா, ஒன்ஸ் வந்து ஒரு குழந்தை வந்து அவங்களோட ஷூ லேஸ் அவங்களே டைப் பண்ணுறாங்கன்றப்ப அப்போ அந்த குழந்தை கேப்பபிள் டு ப்ரஷ் ஃபார் இம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப். ஏன்னா நம்ம ப்ரஷிங் வந்து நம்ம கையில் மோட்டார் ஸ்கில் தேவைப்படும். அந்த மோட்டார் ஸ்கில் வந்து குழந்தைக்கு எப்போ வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகுதோ அப்போ தான் வந்து ப்ராப்பரான ப்ரஷிங்னே கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் பேரண்ட்ஸாக நம்ம தான் வந்து ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்கை நம்ம குழந்தைக்கு ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஸ்மைல்.